சஹா டிவி எல்லோரும் வாழ்க வளமுடன்னு ரொம்ப வருஷமா பல சிறந்த பேச்சாளர்களை வச்சு இயங்கிட்டு வருது. எல்லோரும் வாழ்க வளமுடன் ஒன்லி அப்லிஃப்டிங். ஸோ சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அன்புனா என்ன, காதல்னா என்ன, ஏகப்பட்ட கேள்விகள். அந்த கேள்விகளோட சாராம்சம் தான். ஆகையால் அன்பர்கள் இந்த ஒரு பதிவை நீங்கள் கேட்டுக்கிட்டாலே புரியும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை பேசி வைத்து கொண்டு இருக்கும் எல்லா குடும்பங்களும் வணங்கி இதை பார்க்கலாம். காதல், உண்மையான காதல் இந்த உலகத்திலேயே ஒரு தாய் தாங்க. ஒரு தாயோட அன்பை, அந்த காதலை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். தாய் தன்னுடைய மகள் மேலேயோ மகன் மேலேயோ வச்சிருக்கிற பாசத்தை ஒரு குழந்தை புரிஞ்சுக்கிச்சுன்னா உங்களுடைய காதலும் வெற்றியாயிடுங்க. நீங்கள் காதல் அது கல்யாணத்துக்கு முன்னாடியும் இருக்கலாம், கல்யாணத்துக்கு பின்னாடியும் இருக்கலாம். காதல் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு தாய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் ஒரு குழந்தை அம்மா எனக்கு வயிறு கழியுது, நீ கழுவி விடுன்னா அதை அப்படியே முடிச்சுட்டு போய் கழுவி விட்டு திருப்பி சாப்பிடுவாங்க. இந்த பக்குவம், இந்த நிலை, இந்த பாசம், எதிர்பார்க்காத பாசம் எந்த தாயும் உலகத்தில் எதிர்பார்க்காம தான் அன்பு கொடுப்பாங்க. முரண்பாடுகள் வந்தால் கூட தாங்கி அந்த முரண்பாடுகளை அவங்களுக்கு அன்பாலே புரிய வச்சிருவாங்க, தன்னுடைய குழந்தைகளுக்கும் கணவனுக்கும். அந்த மாதிரி இப்போது என்ன பண்ணணும், ஒரு ஆண்களாக இருந்து என்னெல்லாம் புரிஞ்சிக்கணுன்னா, நீங்கள் கல்யாணம் ஆகிருக்கீங்க, உங்களுடைய மனைவி உங்களை பற்றி புரிஞ்சிக்கணும், நீங்கள் நல்லா அவங்கள பார்த்துக்கணுன்னா அவங்கள ஒரு மகளாக நினைங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மகளை நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்கன்ட்டு நீங்கள் அந்த ஸ்தானத்தில் நீங்கள் பாருங்கள். மகளாக நீங்கள் நினச்சி நீங்கள் அவங்கள நீங்கள் அணுகுங்க. ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ரெண்டாவது விஷயம், நல்ல விஷயங்களை எப்போவுமே ஜென்ஸ் சைடில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஈகோ தடுக்கும். நான் பாராட்டிட்டா அவளுக்கு பெரிய இதுவாகிடும், நான் பாராட்டிட்டா அவங்களுக்கு பெரிய தலகணம் ஆகிடும். இது எல்லாத்தையும் உடைச்சிடணும். இந்த உறவில் மட்டும் இந்த தாய்மை உணர்வு சொன்னாலே அது மட்டும்தான் இருக்கணும். வெளியில் அலுவலகத்தில் நம்ம எப்படி பண்ணுமோ பண்ணிக்கலாம். வீட்டில் நம்ம மனைவியாகட்டும், இல்லைனா நம்ம அன்பாக நேசிக்கிற காதலியாகட்டும், அவங்க எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் பண்ண வேண்டியது. அவங்களுடைய நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம பாராட்டலாம். சமைச்சிருக்காங்களா, நல்லா இருக்குதுன்னு மனசார சொல்கிறதுல என்ன தப்பு. நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் கவனித்து இந்த கம்மல் நல்லாயிருக்கு, இந்த போட்டு நல்லாயிருக்கு, இதே மாதிரி சொல்லும் பொழுது நம்மளையும் நம்மளை இவங்க நல்லா கவனிக்கிறாங்க, நம்மளுடைய அணுகுமுறைகளையும் இவங்க பார்த்து சொல்கிறாங்கன்ட்டு அந்த அந்த பெண்தன்மையோட அன்பு, அவங்க எல்லாருமே அன்புக்காக ஏங்குறவங்க. அன்பு, பாசம், கேரிங் அண்ட் ஷேரிங் தான் அவங்களுக்கு ஃபுல்லாகவே. அது நீங்கள் கொடுக்கணும். அது கொடுத்தாலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும். ஸோ ஒன்று சொன்னா இல்லையா, நீங்கள் அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து சொல்கிறது, ஜஸ்ட் கிவ் ஆஸ் அ மதர். ஒரு ஆண்னு நீங்கள் யோசிக்காமல் அந்த ஈகோவை எடுத்துகிட்டு நீங்கள் ஜஸ்ட் கிவ் ஆஸ் அ மதர்லி குவாலிட்டி நீங்கள் அதை கொடுத்து பாருங்கள். அப்படி கொடுத்து 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 நீங்கள் வர வர உங்களுக்குள்ளேயே உண்மையாகவே ஒரு பெண் தன்மை மலர்ந்துருங்க. அட்லீஸ்ட் நடிங்க. முதல்ல நடிச்சிங்கன்னா அந்த நடிப்பே இயல்பாக மாறிடும். அது ஒன்று நீங்கள் பண்ணிட்டாலே போகிறோம். எல்லா மனைவிகளும் எல்லா காதலிகளும் இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக அவங்க புரிஞ்சிப்பாங்க. புரியும் பொழுது தான் இணக்கம் நடக்கும். இணக்கம் நடந்தால் தான் ஒரு ஒரு அழகான ஒரு பேலன்ஸ், 2 பேர் வாழ்கிறது ஒரு கூடு கட்டி வாழ்கிறது தானே, அது நடக்க ஆரம்பிக்கும். இது இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கை உண்மையாகவே நல்லாயிருக்கும். அது எப்போ இதே தியானம் பண்ணால் இது இயல்பாக நடந்துடும். ஒரு சரியான ஒரு தியானம் பண்ண ஒரு ஆண்மகன் அவருக்குள்ளே உள்ள பெண் தன்மை மறந்துடுங்க. இது நிச்சயமான உண்மை. அப்போ மலர்ந்துருச்சுன்னா அவங்க ஒரு மதர்லி குவாலிட்டியாக பை டிஃபால்ட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. தன் மனைவியும் காதலியும் மற்றும் சுற்றி உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் மதர்லி குவாலிட்டியாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும், உலகத்தில் உள்ள அத்தனைக்குமே மதர்லி குவாலிட்டி ஆகிடும். அது விருப்பம் இருந்தால் தியானத்தில் நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஆனால் இது ரொம்ப சிம்பிள். ஈகோவை கலட்டி விடுங்க, தன் மகளாக பாருங்கள், பார்க்குற எல்லா விஷயங்களுக்கும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உண்மையாகவே வாட்ச் பண்ணி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நடிங்க. உங்களுக்கு வரலன்னா அதுவே இயல்பாக மாறிடும். அப்போது அந்த அன்பு விட்டு பிறந்திடும். இப்போ என்ன
லாக் போட்டு வச்சுருக்கீங்க, அன்லாக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உள்ளே இருக்குது, அதை அன்லாக் பண்ணுங்கள். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிரச்சனைனா அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். பட் இதுலேயே வந்து சால்வ் ஆகிடும். உங்களுடைய ஈகோ எப்பொழுது களையப்படுகிறதோ, உங்கள் ஈகோ எப்பொழுது ஒதுக்கி வைக்கப்படுகிறதோ அன்பு மலர்ந்துடும். அன்புக்கும் இந்த அன்பு இல்லாததுக்கும் தடுப்பு சுவர் ஈகோ மட்டுமே. ஈகோ எட்ஜிங் காட் அவுட். நல்ல அன்பாக இருந்தோம்னா அடுத்த கட்டத்துக்கான நம்ம வாழ்க்கை பயணமும் தொடங்கிடும். வீடு ஒரு படைப்பில் பார்க்கலாம்.